வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து. இது பிடிஎஸ் எஃப்எஃப் ஐலாண்ட். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம ஜங்ககோட எஃப்எஃப் டோன்ட் லீவ் மீ பார்ட் 15. ஸோ போன பார்ட் நம்ம எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு ஜேகேவை பார்க்க வந்தப்போ சாருவை பஸ்ஸில் மீட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கும். அதை நீங்கள் சாரு ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறீங்க இது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரி கிட்டேயும் ஜேஹோப் கிட்டேயும் சாரு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் தான் ஸ்டாப் பண்ண இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அந்த பையனை துரத்தி விட்டுட்டு சாரு எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டா. அந்த பையன் பிளேஸில் வந்து உட்காந்துக்கிட்டே என்னை எப்படி தெரியுமா பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டா. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், நம்ம விமன் நம்ம இதெல்லாம் சாதாரணமாக ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு நடக்கலைன்னா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி பேசினா தெரியுமா. இதே உங்கள் பிளேஸில் நான் இருந்திருந்தேன்னா அப்போவே அவனை கழுத்தை பிடிச்சி பஸ்லேருந்து வெளியே தள்ளி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஆறுதலாக தெரியுமா பேசினா. அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு தெரியுமாடா. அவன் 1 நைட் தான் என் கூட ட்ராவல் பண்ணான். ஆனால் நான் போல்டாக லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு லெசனை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனால் தெரியுமா. என்னடா இது, சாரு இறந்துட்டாடா, கடவுளே என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ பெரி, இங்கே பாரு மச்சான், அந்த பொண்ணு இறந்துட்டா, அது தெரியுது. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுடா. ஆனால் அந்த பொண்ணு ஏன் இறந்து போனா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், இது எல்லாத்துக்கும் மேலே ஜேகே அஞ்சலிலாம் ஏன் கொலை பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்டா. அதுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா. உனக்கு சாரு சொல்லி கொடுத்துருக்கால, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்ன கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணுன்னு. தயவு செஞ்சு நீ அழாதடா, ஸ்ட்ராங்காக இரு. சொல்லு, அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ அங்கே நடந்ததை பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்க்கலாம். இப்போ சாரு உங்ககிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம இந்த மாதிரி தான் நிறைய விஷயத்த கடந்து போகணும். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலனா தான் ஆச்சரியமே. இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இதுக்கு ஏன் போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? அவனை தான் அடித்து வெளியே துரத்தியாச்சே. நீங்கள் யார் என்ன எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் ஏதாவது உங்களை பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களா? இல்லை, அவன் என் பக்கத்தில் வந்து இருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் தூங்கி இருக்கவே மாட்டேன். அவன் அப்போவே அங்கேயும் இங்கேயும் கை வச்சான்னு தெரியுமாங்க. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கணும், எழுந்து வேற எங்கேயாவது உட்காந்துருக்கணும். அவன் பக்கத்துலேயே படுத்து தூங்கியிருக்கேன் அப்படின்னு அழுவுறீங்க. அப்போ சாரு, இங்கே பாருங்க, அது உங்கள் தப்பு இல்லை. தூங்குறது ஹியூமனோட நேச்சர். நீங்கள் தூங்கலைனா தான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீ அண்ட் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் இதுக்கெல்லாம் அழுதுட்ருக்கீங்க? முதல்ல அழுறதை நிறுத்துங்க, கண்ணை தொடங்க. சரி, ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். நம்ம இப்போ கொஞ்சம் அந்த டாப்பிக்கை விட்டு வெளியே வரலாம், சரியா? நீங்கள் அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட பேர் வயன். உங்கள் பேர்? என்னோட பேர் சாரு. என் ஃப்ரெண்டு வந்து படிக்கிறதுக்காக ரஷ்யா போகிறான். அவனை ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறோம். இப்போ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்கள்? நான் என்னோட அத்தை பையனை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் 9th படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து, நீ இதுக்கப்புறம் படிக்கணும், அதனால் வெளியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, முதல்ல நீ சந்தோஷமாக படிக்காமல் சுற்றுற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் எங்கள் வீட்லேயே இருந்தேன். அந்த டைமில் தான் என்னோடய அத்தை பையன் மேலே இருந்த லவ்வை என்னால் ஃபீல் பண்ண முடிச்சுது. அப்படியே லவ் பண்ணுறேன் அவனை, ஆனால் அவன்கிட்ட பேச முடியல. அதனால தான் எக்ஸாம் முடித்தோடனே ஓடி வந்துட்டேன் அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் நான் அவனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி அவன்கிட்ட போய் பேச போகிறேன், எப்படி அவன்கிட்ட போய் என் லவ் எல்லாம் சொல்ல போகிறேன்னு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு சாரு, ஏய் செம்ம, என்ன சொல்கிறீங்க, லவ்வா? உங்கள் அத்தை பையனையவா? ஆமாம், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன்னு எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆச்சு. சூப்பர், போங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது எந்த வகையில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நானும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து சேர்ந்தே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அவன் என்னை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறான் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு அது தடுத்துக்கிட்டே இருந்துச்சு அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறது.
சரி ஓகே, எப்படி இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். பட் போக போக எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஓ சூப்பர், நீங்களும் இப்போ ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறீங்களா? மேபி இருக்கலாம். நான் என் ஃப்ரெண்டை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு அப்படியே இவங்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடலான் இருக்கேன். பார்ப்போம். நீங்களும் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்க. எதுக்காக நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் அத்தை பையனை நீங்கள் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு நீங்களும் ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்களேன். என்ன சொல்கிறீங்க? ப்ரப்போஸலா? நானா? வேண்டாம். சப்போஸ் அவனுக்கு என்ன பிடிக்கலனா? அதெல்லாம் எப்படிங்க பிடிக்காம போகும்? எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா நீங்கள்? நான் அழகாக இருக்கேன்னா நீங்கள் அழகாக இருக்கீங்களா? எவ்வளோ அழகான ஹேரு, அழகாக இருக்கீங்க நீங்கள் தான். அட இப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா பொண்ணுங்களும் அழகு தான். எல்லா பொண்ணுங்களும் அவளுங்க பிடிச்சவங்க கண்ணுக்கு அழகாக தான் தெரிவாங்க. நீங்கள் போய் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியும். அப்படி ப்ரப்போஸ் பண்ண தைரியம் இல்லைனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த விஷயத்தில் பொண்ணுங்களை அடிச்சுக்கலாம் ஆளே இல்லை. ஒரு பையன் பார்க்குற பார்வையிலேயே அவன் எப்படி பார்க்குறான், லஸ்டோட பார்க்குறானா லவ்வோட பார்க்குறானான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஒரே ஜீவன் விமென்ஸ் தான். நமக்கு தெரியாதா ஒரு பையன் எப்படிப்பட்டவனு? அந்த வகையில் பார்த்தா உங்கள் அத்தை பையன் ரொம்ப நல்ல பையன் நினைக்கிறேன். நீங்கள் போய் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி அழுதுகிட்டு இந்த மாதிரி உட்காந்துருக்கிறதுலாம் நல்லா இல்லை. முதல்ல போல்டாக ஆகுங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகுது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் வயன் இப்போ ஓகே தானே? நீங்கள் நல்லா ஃப்ரீ ஆகிட்டீங்கல்ல? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு. உங்களை மீட் பண்ணது நல்லது. இந்த மாதிரி என் மைண்டு நிறைய குப்பை மாதிரி கடந்துச்சு. சொல்லாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமான்னு சொல்லி நிறைய பயந்துக்கிட்டே இருப்பேன் நான். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல தெளிவு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சாரு. இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? நான் எல்லார்கிட்டையும் அப்படி தான் பேசுவேன். நான் சரியான எக்ஸோவர்ட் எப்படி தான். ஆனால் எனக்கு பிடிச்சவங்கள பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும். அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் உங்களோட அத்தை பையனை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தானே இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கும். அவன் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. சும்மா உட்காந்து சாப்பிடுவான், இல்லை தண்ணி குடிப்பான், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவான். அந்த டைமில் வெறும் 9th தாங்க படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே இது எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்ருப்பேன். அதானே பார்த்தேன். நம்ம ரசித்து பார்க்கலனா தான் தப்பு. நீங்கள் ஏன் என்னை கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை நான் உங்களை கிண்டல்லாம் பண்ணல. நீங்கள் போயிட்டு உங்கள் அத்தை பையன் என்ன மாதிரி உங்களை பார்க்குறான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் பண்ணீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி? நீங்கள் தான் என்னை இப்படி மோட்டிவேட் பண்ணி அனுப்பியே விடுறீங்க. உங்களோட மோட்டிவேஷனில் தான் நான் இப்போ தைரியமாக போய்கிட்டு இருக்கேனே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேனே தெரியாமல் குழம்பி போய் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த பையன் வேற அப்படி பண்ணிட்டானா? நான் ரொம்ப குழம்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அட ஏன் பையன் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து உங்ககிட்ட ஓகே வயன், நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, நீங்கள் இன்னும் போகணுமா? எனக்கு இன்னும் 30 minutes ட்ராவல் இருக்குது. ஓகே, கீப் இன் டச். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. என்னை விட பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது. அது மாதிரி நான் இருக்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டீங்க தெரியுமா சாரு? ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, கலாய்க்காதீங்க. சரி நான் வரேன். டிரைவர் நிறுத்தாமல் போயிட போகிறாரு. ஓகே நம்ம ஃபோனில் பேசலாம். நீங்கள் கிளம்புங்க, பாய் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறீங்க. ஸோ அவங்க போகும்போது ஜன்னல் வழியாக அவங்கள பார்த்து க்யூட்டாக பாய் சொல்லிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள பார்த்து பாய் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சாருவை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி புதுசாக போல்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆட்டிடியூட்னா என்ன, யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போயிட்டு ஜேகே ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செம்மையாக வெக்ஸ் ஆகி போய் புரோக்கன் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அந்த டிப்ரெஷன்லேயே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஃபோனை வேற தொலைச்சிருவீங்க. அவ்வளோதான், அவங்க வீட்டில் சும்மாவே உங்கள் அம்மா ஆடுவாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பங்கமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இந்த கதையெல்லாம் பெரிக்கிட்டையும் ஜேஹோப் கிட்டையும் சொல்லி முடிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க.
இதுதான் நடந்துச்சு. அவங்க இறந்துட்டாங்கன்னு என்னால் நம்பவே முடியல. அவங்க எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்க தெரியுமா அந்த பஸ் ட்ராவலில். அவங்க அப்படி மோட்டிவேட் பண்ணாங்கடி. எனக்கு என்னமோ இவங்க நார்மலாக செத்துருக்க மாட்டாங்கன்னு தோணுது. சூசைட்லாம் வாய்ப்பே இல்லை பெரி. அவங்க சூசைட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது. எப்போதுமே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. அவங்க கொஞ்ச நேரம் தான் என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த மாதிரியான ஆள் கேரக்டர்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரிஞ்சது பெரி. கண்டிப்பாக அவங்களாம் சூசைட் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. இந்த சைடு ஜேஹோப்பு, அவங்க சூசைட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்க அப்படி ஒரு போல்டான கேரக்டர் போல் இருக்கு. எப்படிக்கா அவங்க காஸ் ஆஃப் டெத்து சூசைட்னு போட்டிருக்காங்க? ஏதாவது கோல்மால் பண்ணியிருப்பாங்களோ? எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்போ சாரு தான் நான் பஸ் ஸ்டாவலில் பார்த்த அந்த பொண்ணு. நான் திரும்பியும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு இவங்க தான். இப்போ அவங்க இறந்து போயிருக்காங்க. இவன் வேற கொலை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே புரியல, மண்டை குழம்புது. பெரி, இதுக்கப்புறம் தான் என்னோட பங்கு இந்த கேஸில் அதிகமாக இருக்க போகுது. நாளைக்கு நானும் உங்கள் கூட டேவிட்க்கு வரேன். அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல இவங்க எல்லாரையுமே போலீஸில் மாட்டி விடணும். சாருக்கு என்னாச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கர கோபத்தோட பேசிகிட்டு இருக்கீங்க. உடனே யூங்கிக்கு கால் பண்ணிடுறீங்க. நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜேஹோப் கிட்ட லியாக்கு கால் பண்ண சொல்லிடுறீங்க. ஸோ அவனும் கால் பண்ணிவிட்டு இப்போ அவங்க 2 பேருமே லைனில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பாருங்க கைஸ், நாளைக்கு நானும் உங்கள் கூட டேவிட்க்கு வரேன். அந்த ஹை செக்யூர்ட் ரூமில் என்ன இருக்குன்னு நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இவங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? செத்து போன பொண்ணு சாரு, அவள் என் ஃப்ரெண்டு. ஒரு நாள் ட்ராவலில் அவளை நான் மீட் பண்ணேன். அவள் எனக்கு லைஃப்க்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்தா. அவளால் தான் நான் இப்போ போல்டாக இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட பொண்ணு சூசைட் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. அவள் எந்த அளவுக்கு போல்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் ட்ராவலில் எனக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக யோகி, இதுக்கப்புறம் என்னோட இன்வால்வ்மெண்ட் இந்த கேஸில் அதிகமாக இருக்கும். லியா, நீனும் அந்த பொண்ணை அன்னைக்கு உனக்கு ரேப் அட்டெம்ப்ட் நடக்கும்போது பார்த்துருக்க. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அந்த பசங்களால தான் ஏதோ நடந்திருக்கு. அவங்க சூசைட் பண்ணிக்க வேண்டிய ஆளே கிடையாது. இது எல்லாத்துக்கும் பதில் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு எல்லோரும் ரெடியாக இருங்க. நாளைக்கு காலையிலேயே நம்ம போகிறோம், போய் தெரிஞ்சுக்கிறோம். லக்கிலே டேக்கு ஒன்றும் ஆகலை, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஸோ ஜேகேவும் டேவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கான். அஞ்சலி ஜெமினும் கூட அங்கே தான் இருக்காங்க. ஸோ டே வீட்டில் யாரும் இல்லை. அதனால நம்ம நாளைக்கு போகிறதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லை. நம்ம போயிட்டு அங்கே நிதானமாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ யோங்கியும் கண்டிப்பாக வயன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாரு உங்களோட ஃப்ரெண்டா? ஆமாம் யோங்கி. ஓ மை காட், இது என்ன இந்த கேஸ் இப்படி போயிட்டுருக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் எதுக்கு அவங்க இறந்து போனாங்க? அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்லேயே காஸ் ஆஃப் டெத் சூசைட்னு போட்டிருக்கு. இது என்ன நடக்குதுங்க? இது எல்லாத்துக்கும் பதில் நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு கண்டிப்பாக இதோட ஆன்சர் இல்லாமல் நம்ம வெளியே வரக்கூடாது. இப்போ போய் எல்லாரும் தூங்குங்க, காலையில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு போய் படுத்துடுறாங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே இங்கே படுத்துடுறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் இப்போ அங்கே ஒரு படையே இருக்குது. ஜிமின், ஜேகே, அஞ்சலி, நம்ஜூன் இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. டே பக்கத்துலேயே எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. பாவம் ஜிமின்லாம் தரையிலே படுத்துடுறான். அப்போ நர்ஸ் உள்ள வந்துட்டு தெரியாமல் ஜிமின் காலை போட்டு மிதிச்சிடுறாங்க. அவன் யார் அது? என்னாச்சு நர்ஸ், என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை சார், நான் இவருக்கு குளுக்கோஸ் மாறலான்னு வந்தேன். நீங்கள்லாம் இப்படி படுத்துருக்க தெரியாமல், சாரி சார், எனக்கு தெரியாமல் மிதிச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல நர்ஸ், ஒன்றும் இல்லை. அவனுக்கு இப்போ ஓகே தானே? ஹீஸ் ஃபீலிங் பெட்டர் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் முழிச்சிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம். ஏன் நைட் ஃபுல்லாக இத்தனை பேர் இருக்கீங்க சார்? நீங்கள்லாம் வீட்டுக்கு போகலாமே. ஒரே ஒருத்தவங்க மட்டும் இருந்து பார்த்துக்கிட்டா போதும் சார். இல்லைம்மா, அவன் எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எங்கள் யாருக்குமே மனசு வரல, அதனால தான். ஓகே சார், ரொம்ப கொடுத்து வச்சவர் சார் உங்கள் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி அவரை பார்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்க. பக்கத்து வார்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க அட்மிட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் தனியாகவே இருக்காங்க, பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மினும் பார்த்துட்டு, அதெல்லாம் எல்லாருக்கும் கிடச்சிடாதுமா, சொந்தங்கிறது சொத்து மாதிரி, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒருத்தவங்களா முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு, என்னாச்சு நர்ஸ், என்னாச்சு? டே ஓகே தானே? சார் பதறாதீங்க, அவர் ஓகே தான். அவர் இப்போ நார்மலாக தான் இருக்கார். ஹீஸ் ஃபீலிங் பெட்டர். அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவார். அவருக்கு ஃபுட்டு லிக்விடாக கொடுங்க, ரொம்ப ஹார்டான எதுவும் ஃபுட் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்ட் ரூம்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணும்போது இந்த கை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். ஓகே நர்ஸ், நாங்கள் பார்த்துக்குறோம், ரொம்ப தேங்க்யூ.
எனக்கு எதுக்கு சார் தேங்க்யூ, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. இப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா அங்கேருந்து ஸ்ரேயா வராங்க. வந்துட்டு ஜிமின் கிட்ட, டே ஓகே தானே இப்போ? ஓகே தான். அவன் இப்போ கண்ணு முழிச்சிட்டான். டே ஜேகே என்னாச்சு? அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியவே இல்லைக்கா. பைத்தியம்க்கா, அவன் இந்த மாதிரி தான் திடீர்னு ஏதோ பண்ணுவான். டேய், எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசாத. அவங்களுக்குலாம் ஒரு நேரம் போல இருக்காதுடா. அவங்க ஏதாவது நினச்சிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப குடிக்கிறான் வேற. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்து என்னடா பிரயோஜனம்? அவனை குடிக்க வேணான்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறீங்களா? அக்கா, நான் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறியா? அவன் ஒரு டைம் குடிக்கும் போது அவன் பாட்டில் போட்டு உடைக்கிறேன். அப்பயும் கேட்காம இந்த நாய் குடிச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு கத்துறான். அவனோட சவுண்டு கேட்டுட்டு டக்குன்னு டே முழிச்சிடுறான். முழிச்சிட்டு, என்னாச்சு? என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்க. ஏண்டா காலையிலே திட்டுற? அப்புறம் இப்போ வந்து இப்படி கையை எடுத்துக்கிட்டு உட்காந்து இல்லாமல் இருந்தா எல்லாரும் எல்லாம் வீட்டில் ஜாலியாக தூங்கி இருக்கலாம். லூசு பையன் மாதிரி பண்ணுற. இப்போ என்னடா ஆச்சு? நீ வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதானே? நான் பார்த்துக்கிறேன்டா. நீங்களும் என் நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்கீங்க. போங்கடா எல்லாம் வீட்டுக்கு. நீ உன் வாயை மூடு அப்படின்னு சொல்லி கத்துறான். இங்கே ஜெமினோ, மச்சான் இன்னும் நீ ஒரு வார்த்தை பேசினேன்னு வையன், உன்னை கொலை பண்ணிட்டு இதே ஹாஸ்பிட்டலில் உன்னை மார்ச்சலியில் தூக்கி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். பரவாயில்லையா? ஏன்டா இப்படி பேசுகிற ஜெமினா? அப்புறம் என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா கையெடுத்துக்கிட்ட? இப்போ சொல்லு, நார்மல் ஆயிட்டல, சொல்லு எதுக்கு கையெடுத்துக்கிட்ட? அதான் சொன்னனே, சாரு யாரோ டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் கையெடுத்துக்கிட்டேன். இது ஒரு காரணமாடா? டேயாங், வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வாடி, அப்புறம் ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறான். அப்போ ஸ்ரேயா, போதும் ரொம்ப அவனை திட்டிகிட்டு இருக்காதீங்க. இந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ஜனண்ணா எங்கே தௌஃபி வந்து பாப்பா வீட்டில் தனியாக இருக்காமா, நான் இங்கே டேவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டேன். அதனால் அவள் வீட்டுக்கு போயிட்டா பாப்பா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே அண்ணா, நான் உங்களுக்கும் சேர்த்து குக் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. அக்கா லூஸ் மாதிரி பேசாத, நாங்கள் யாருமே இன்னும் பல்லு விளக்கவே இல்லை. அதுக்கு என்னடா இப்போ? எல்லாருக்கும் கீழே ஒரு ப்ரஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா போச்சு. ஓகே, எல்லாருக்கும் நான் ஒரு ப்ரஷ் வாங்கிட்டு வரேன். இப்போ ஒருத்தவங்களாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. சரி, நீ போய் ப்ரஷ் வாங்கிட்டு வா, நாங்கள் இங்கேயே பல்லு விளக்குறோம். ஆக மொத்தம் யாரும் ஹாஸ்பிட்டலை விட்டு வரதா இல்லை, இங்கே தான் இருக்க போறீங்கல்ல? கண்டிப்பா இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லெஃப்ட் சைட் பார்க்குறாங்க. பார்த்தா சோஃபாவில் அஞ்சலி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஸ்ரேயா, அஞ்சலி ஸ்ரேயா வாங்க. என்னாச்சு டேக் என்னாச்சு? டே ஓகே தானே? இல்லை டே ஓகே தான், அவன் நல்லா தான் இருக்கான். நீங்கள் எப்படி படுத்திருக்கீங்க? நீங்கள் வீட்டுக்கு போகலாமே, தான் இத்தனை பேர் இருக்கானுங்களே, நீங்கள் ஏன்? இல்லை நானும் இருக்கேன் அவன் கூட. அவன் தனியாக இருப்பான், நாங்களாம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான். சரி ஓகே, எழுந்துறீங்க, எல்லாருக்கும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்லாம். ஐயோ நான் இன்னும் பல்லெல்லாம் விளக்கலையே. பரவாயில்ல, நான் உங்கள் எல்லாருக்குமே ப்ரஷ் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லாரும் இங்கேயே பல்ல விளக்கிட்டு இங்கேயே சாப்பிடுங்க. ஆக மொத்தம் யாரும் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இல்லை, எல்லாரும் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டாக்டர் வந்து டேவை செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இவர் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாரு, இஸ் கெட்டிங் வெல். இன்னொரு 2-3 நாள் மட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுவார். பிளட் அவ்வளோலாம் ஒன்றும் போகலை, நம்ம நைட் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சுருந்ததுனால இஸ் கெட்டிங் வெல் நவ். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். இத்தனை பேர் ஏன் இருந்துக்கிட்டு, ஒருத்தவங்க இருந்தால் போதுமே. இல்லை டாக்டர், நாங்கள் எல்லாருமே இருந்துக்கிறோம். அவன் கொஞ்சம் தனியாக ஃபீல் பண்ணுவான். அவன் எங்கள் கூடலாம் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருப்பான், அதனால தான். ஓகே எனக்கு புரியுது. பட் அவருக்கு ஃபுட்டு இப்போ எதுவும் கொடுக்க வேண்டாம். அவர் கொஞ்சம் லிக்விடாக அந்த மாதிரி கொடுத்தா போதும். எதுவும் ஹெவியாலாம் சாப்பிட வேண்டாம், சரிங்களா? ஓகே டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு ஃப்ரெஷ்ஷாக வைங்க. அவருக்கு ப்ரஷ் பண்ணும்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த கையை யூஸ் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. இப்போ ஜேகே அஞ்சலி கிட்ட, அஞ்சலி டே வீட்டுக்கு போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, அவன் ஃப்ரெஷ் ஆகட்டும். அவனோட டவலு ப்ரெஷ்ஷு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்களேன். நீங்கள் எதுவும் வாங்க வேண்டாண்டி புதுசாக, அவனுக்கு செட் ஆகுமான்னு தெரில. அதனால் நீங்கள் வீட்டுக்கே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டே வந்துடுங்க டே வீட்டில். நாங்களாம் இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் பண்ணுறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம், சரியா? சரி ஜேகே, நானே இது சொல்லணும்னு நினச்சேன். எனக்கும் தலை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு. நானும் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு
டேக் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வரும்போது ஜூஸ் ஏதாவது வேணும்னா கூட வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம், நான் அதெல்லாம் அக்காவை விட்டு இங்கே வாங்க சொல்லிக்கிறேன். நீங்கள் போயிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. சரி ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்போ ஸ்ரேயா டக்குன்னு, ஜிமின் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது ஜிமின் வீட்டில். நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? நான் கேப் புக் பண்ணி வந்தேனா திரும்பியும் போக டைம் ஆகிடும். ப்ளீஸ் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுங்களேன். ஓகே, இதில் என்ன இருக்குது, வா வா போகலாம், வா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் BTS FF Island. வரட்டா.